குப்பு கொட்டுற நல்லா இறுக்கி கட்டிக்கலாம். சரி வாங்க போலாம். முருங்கை மரம் வச்சு 6 மாதம் காய் போச்சு. 6வது மாதத்துல காய் காய்ச்சிக்கிச்சு. காய் பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு செடி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்களும் இப்படி கொதிக்க போட்டு தான் பறிக்க முடியும். காய் வச்சுக்கிட்டேன். காய் பறிச்சாச்சு. இந்த முருங்காய் எனக்கு பாதி இருக்குது பாருடா. வாங்க போலாம். காய் பறிச்சாச்சு. ஒரு அரை கப்பு தண்ணி படாதான் காய் வேகணும் மேல. மூடி வச்சு வேவிச்சுக்கலாம். அஞ்சு லவங்க, 5 பட்டை, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு. வெந்து பார்த்தான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வெடிச்சு போச்சு. எடுத்துக்கலாம். அதான் போ சொல்லி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுக்கண்ணே. ஒரு கப்பு பாசி பயிறு தண்ணியில் கொட்டி நல்லா கழிஞ்சி எடுத்துக்கலாம். பிரியா, இந்த கடலை தேங்காய் எல்லாம் கொண்டு ஆட்டிட்டாரியா? சரியா. சரி வா போலாம். கடலை தேங்காய் மட்டும்தானே? அப்படி பொங்கி பொங்கி வந்தா ஒரு பொட்டாட்ட எண்ணெய் ஊற்றினா பொங்காது. கடலை எண்ணெய் பொங்காது. வேவிச்சு வச்ச முருங்கைக்காயை சுரண்டி எடுத்துக்கலாம். கடலை தேங்காய் ஆடிட்டு வைக்கண்ணே. வெந்து போச்சு. எடுத்து கொட்டி கரைஞ்சிக்கலாம். வேவிச்சு வச்சா முருங்கைக்காய் இதுலேயே கொட்டி கரைஞ்சிக்கலாம். கடப்பாப்பா. ரெண்டு பூனை எண்ணெய், ஒரு பூணு கடுகு, ஒரு பூணு சோம்பு, கொஞ்சமான கசகசா, அன்னாச்சி பூ 1, வெங்காயம் 1/2 கப்பு, பிரிஞ்சலம் 1, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு,
கொஞ்சமான பெருங்காயத்தூள், கருப்பிளந்தலை ஒரு 4 கொத்து கருப்பிளந்தலை நல்லா செவப்பா வறுக்கணும். 2 வரமிளகாய், அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 4, போதுமான உப்பு, நல்லா வணங்கி போச்சு. ஒரு 3 மஞ்சள் நல்லா வணங்கி போச்சு. கரைஞ்சி வச்ச முருங்காய் பருப்பும் போட்டுக்கலாம். சும்மா அப்படியே கும்மருப்பு மனம். ஆட்டி வச்ச கடலை வெங்காயம் கரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச கடலை தேங்காய் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து போச்சு. கொத்தமல்லி தழை போட்டு அரைக்கலாம். திருப்பி போடு. பாசி பருப்பு முருங்கைக்காய் குருமா ரெடி. வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிடுறேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அதான் என்ன மனம், என்ன ருசி, அவ்வளோ அற்புதமா இருக்குது. அப்படியே கம 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 கமன்னு மணக்குது. நல்ல வாசனையா இருக்குது, நல்ல ருசியா இருக்குது. இந்த குருமா தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. அவ்வளோ ருசியா இருக்குது.